ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் ஹோட்டல் டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம போய் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதோட ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட நீங்க இருக்கிற ஒவ்வொரு லைக் இருந்தா அடுத்தடுத்த வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா அமையும். அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அதில் பொடியாக சாப் பண்ண வெள்ளை வெங்காயத்தை சேர்த்து போகிறேன். அது கூட கருவேப்பிலை சாப் பண்ணி அது கூட சேர்த்து வாங்க. அடுத்தது சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அது கூட சேர்த்து ஃப்ரை சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் முருங்கைக்கீரையை உருவி வச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் முருங்கைக்கீரையை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துறேன். நான் இப்போ ஒரு கப்பு மேலேயே தண்ணி சேர்த்துறேன். கொதிச்சு சுண்டுச்சுன்னா ஒரு தண்ணி பத்தாது, அதனால மறுபடியும் தண்ணி சேர்த்துவோம். அதனால இப்போ ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடறோம். இல்லை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த கீரை நல்லா வேகணும். முருங்கைக்கீரை நல்லா வேகணும். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். ½ டீஸ்பூன் குருமிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். ½ டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது ஒரு சின்ன கப் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்க சூப்பில் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பு நல்லா கெட்டி ஆயிடும். பாருங்க சூப்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு.
நல்லா கொதிக்குது சூப்பு. கடைசியாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சீரக பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பச்சலைன்னா மறுபடியும் கூட தேவையான அளவு குருமிளகு போட்டுக்கலாம். கடைசியாக கூட குருமிளகு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ சுட சுட சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான முருங்கைக்கீரை சூப் தயார். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே சூப்பராக செஞ்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள்.